ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செலிப்ரேட்டிங் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Hacksaw ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த Hacksaw ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இது நம்ம பைப்லேயே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். PVC பைப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறப்போ சேனலுக்கு போஸ்ட்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைப் பார்த்திங்கன்னா பெரிய பைப் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. 1.1 பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த Hacksaw பிளேடுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பைப் பார்த்திங்கன்னா இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சைஸில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த எல் ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 எல் ஜாயிண்ட் வேணும். நான் இப்போது லைன் பை லைன் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராமுக்காக நான் வச்சு காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்க்குறதுக்கு சூப்பராக வித்தியாசமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் அந்த Hacksaw பிளேட் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பைப் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அண்டு இப்போ பாருங்கள் நம்மளோட Hacksaw ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹேண்டியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குது. கொஞ்சம் அதோட பெருசாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படியா இருக்குது அப்படின்னு. சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த Hacksaw ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த Hacksaw பிளேட் பார்த்திங்கன்னா இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா போட்டு. அண்ட் நீங்கள் இது நான் சாம்பிளுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹோல்டபுளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட்டில் தான் இருக்குது. ரியல் Hacksaw ஃப்ரேம்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு இது நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அண்டு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.